வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. இன்றைக்கி 4 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இந்த மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா தான் போடுறாங்க அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வரமிளகா கருகாமல் லைட்டாக புஷ்ஷுன்னு வரும் ஊதிட்டு, அந்த டைமில் நீங்கள் ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டே நாம் சேர்க்குற தேங்காயில் தான் இருக்குது. தேங்காய் வழுக்கையாக இல்லாமல் கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வரமிளகாவில் காம்பை எடுத்துட்டு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 to 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குட்டி பூண்டு தான் இருந்தது, அதனால் சின்னதாக நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, நார் எல்லாமே எடுத்துட்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறதுனால சட்னி லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், சில பேருக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் சட்னி எப்பயுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கோம், அதையும் தண்ணி சேர்த்து அலசி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சட்னிக்கு தாளிச்சிடலாம். நம்ம வரமிளகா ஃப்ரை பண்ணதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சட்னி இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கருகிடக்கூடாது, பொன்னிறமாக ஆன உடனே இது கூட ஒரு வரமிளகா 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா சட்னியில் விதையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள், சூடாக இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி சாப்பிடுவாங்க. தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.